அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் லதா. நம்ம சேனலுக்காக இன்றைக்கி யூடியூப்காக ரசம் வைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஏன்னா இந்த ரசம் வைக்கிறதன் மூலமாக இப்போ நம்ம வெளியில் நிறைய வெளியிடங்களுக்கு போகணும், நம்ம சாப்பிட்றோம். சில சமயம் அந்த சாப்பாடெலாம் நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படின்ற போது நம்ம வீட்டில் இந்த ரசம் சிம்பிளாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கும் அப்படின்றது தான். நான் தண்ணி ஊற்றி நல்லா புளியை ஊற வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு சீக்கிரம் ஊறணுன்னா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், பூண்டு ஒரு 4 பல் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து நான் போடல, காரம் எனக்கு வேண்டாம். காரம் உங்களுக்கு வேணும்னா 2 காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளியை இப்போ நம்ம போட்டு அது கூட சேர்த்து நான் அரைக்க போகிறேன். நம்ம அம்மியில் அரைச்சோன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மி வந்து நம்ம கூடிய விரைவில் நம்ம அம்மியில் அரைக்க நம்ம முயற்சி பண்ணுறோம். இப்போ நம்ம மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த தக்காளியை நான் நல்லா கட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ணி மிக்சியிலேயே போட்டுருங்க. போட்டுட்டு மிளகு, சீரகம், இந்த பூண்டு, அது கூட தக்காளியை நல்லா கழுவிட்டு நீங்கள் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசத்துக்கு ஒரு பாதி வேலை உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் இந்த ரசத்தை நல்லா அரைச்சி மிக்சியில் கொண்டு வந்து இப்போ நீங்கள் இந்த நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியில் தண்ணியில் நீங்கள் விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்தது வந்து கொஞ்சம் வந்து ஒன்றும் பாதியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து அந்த பல்ஸில் வச்சு நம்ம தட்டி எடுத்தாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். அந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் நல்லா கழுவி விட்டுடுங்க. ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வெளி இடங்களில் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும். இது வந்து எப்படி நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா என்ன ஏதுன்னு பயம் இருக்கும். ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நிச்சயமாக அந்த பயம் என்றைக்குமே இருக்காது. நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஜீரண சக்தி நல்லா அதிகரிக்கும் அப்படின்றது தான். ஸோ ரசம் நீங்கள் எந்த சாப்பாடு செஞ்சாலுமே ரசத்தை நீங்கள் எப்போவுமே நீங்கள் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது உடலுக்கு, உடலுடைய ஆரோக்கியத்துக்கு, உணவு செரிமானத்துக்கு. இப்போ நான் இந்த புளி தண்ணி ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன். அது கூட மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, நான் அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையுமே நான் போட்டு நான் நல்லா கரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் கடாயில் கொஞ்சோண்டு கடாய் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டினா சின்ன கரண்டி போதும். நான் ஒரு 2 டம்ளர் ரசம் தான் வைக்க போகிறேன். அது கூட கொஞ்சோண்டு சீரகம் போட்டு, அது கூட கொஞ்சம் கடுகு போட்டு, காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு நல்லா அது பொரி வந்த உடனே பொரியிற சத்தம் கேட்கும். நல்லா சத்தம் வந்த உடனே எடுத்து நீங்கள் இந்த கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த ரசத்தில் தூக்கி நீங்கள் அதை கொட்டிடுங்க. கடைசியில் மறக்காத நீங்கள் பெருங்காயத்தூளை போடுங்க. பெருங்காயத்தூள் போட்டு அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் வைக்கிற ரசம் உடலுக்கும் நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ரசத்தை. நான் இது வந்து ஒரு வேலைக்கு வர மாதிரி தான் வச்சுருக்கேன். நிறைய நான் வைக்கல. ஏன்னா வந்து நான் வேணும்னா நான் அப்பப்போ நான் வச்சு செஞ்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ரசம் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வரைக்கும் கூட ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும், நல்லா கொதி வரட்டும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி எனக்கு கிடைக்கல. ஏன்னா இது நான் காய்கறி வாங்கும்போது தான் கொத்தமல்லி கிடைக்கும், அதனால் எனக்கு கிடைக்கல. நான் கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூளை போட்டு அதுக்கப்புறமா நான் இப்போது இறக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே நல்லா கமகமான வாசனை வருது, சூப்பராக இருக்குது. உண்மையிலே நீங்களும் ரசம் வந்து கொதி வருது, ரசம் கொதிக்க விடக்கூடாது. கொதி வரும்போதே நம்ம இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப வாசனையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.